ஒருத்தங்க ட்ரேடிங்குள்ளே வந்ததும் எமோஷ்னல் ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் தாங்க. ஒன்று பயம், இன்னொன்று ஆசை. எஸ், நானுமே நிறையா எமோஷ்னல் ட்ரேடு வந்து பண்ணியிருக்கேன். 1 மந்த்லேயே 100 ட்ரேடுக்கு மேலே பண்ணி நிறையா டைம் என்னோடய கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அப்படி ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருந்த பையன்தான் இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது லாஸ்ட் 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட நான் லாஸ் வந்து பண்ணாமல் மந்த்லி ஒரு 3 ட்ரேடு 4 ட்ரேடு மட்டும் பண்ணி நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் இந்த அளவுக்கு எமோஷ்னல் ட்ரேடு வந்து பண்ணிவிட்டு இப்படியும் ட்ரேடு வந்து பண்ண முடியுது இல்லையா? ஸோ என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலையும் முடியுங்க. நான் ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேங்க. அந்த 3 புத்தகத்துலேயுமே நிறைய ஆசான்கள் வந்து வருவாங்க. ஸோ அவங்களுமே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோவில் எமோஷ்னல் ட்ரேடிங்கை எப்படி வந்து ஸ்டாப் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தர போகிறேன். நான் ஒரு விஷயம் வந்து சேலஞ்சாகவே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது நீங்கள் நிச்சயமாக எமோஷ்னல் ட்ரேடிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நல்லபடியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் எமோஷனல் ட்ரேடிங் வந்து பண்ணாமல் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணுவாங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எதனால் எமோஷனலாக ட்ரேடு வந்து பண்ணுறோம்? ஏன் அதிகமான ட்ரேடு வந்து பண்ணுறோம்? எது நம்மளை பண்ண வைக்குது? நம்மளுடைய மனசு தான். ஒரு என்ட்ரி கொடுக்குறோம், அது லாஸோ ப்ராஃபிட்டோ வந்து வரும்போது அதை பார்க்க முடியாமல் ஒரு பயத்தினால இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து பண்ணால் நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு இன்னும் 2 ட்ரேடு வந்து பண்ணி அதில் லாஸ் பண்ணி திரும்ப 4 ட்ரேடு பண்ணி மொத்தமாக லாஸ் வந்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ பயத்தினாலையும் ஆசையினாலையும் தான் நம்ம லாஸ் வந்து பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மனசாக வந்து இருக்குது. அதுதான் நம்ம பண்ண வைக்குது. இது பண்ணு, இது பண்ணாத, இந்த மாதிரி எமோஷ்னலாக முடிவெடுக்க வைக்கிறதே நம்ம மனசு தான். ஸோ உங்களுடைய மனசு உங்களுடைய பேச்சை வந்து கேட்கல அப்படின்னா உங்களுக்கு மன உறுதி இல்லை. உங்களுக்கு உங்கள் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியலை. வில் பவர் இல்லை. இதுதான் உண்மை. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை மீறி ஒரு விஷயம் வந்து நடக்குது. அப்போது நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். உங்களுடைய வில் பவரை அதிகப்படுத்தணும். நான் எப்படி என்னுடைய வில் பவரை வந்து அதிகப்படுத்தினேன் அப்படின்னா 7 டேஸ் ட்ரேடிங் சேலஞ்ச், 21 டேஸ் ட்ரேடிங் சேலஞ்ச், 48 டேஸ் ட்ரேடிங் சேலஞ்ச், இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் வந்து நான் பண்ணுவேன். சும்மா லைஃப்பை எப்போதும் போல் ஒரு 7 மணி 8 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு லைஃப் அப்படியே ஓட்டுறதுக்கு பதிலாக அது ஒரு சேலஞ்சாக நான் மாற்றிக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ முதல்ல உங்கள் வில் பவரை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சேலஞ்சு வந்து எடுங்க. 7 டேஸாக இருக்கட்டும், 21 டேஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி சேலஞ்சு வந்து எடுத்துகிட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ண போகிறேன். இந்த சேலஞ்ச் வந்து பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து என்ன ஆனாலும் நான் போட்டே தீருவேன் இந்த 21 டேஸ். இப்படி பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணுறதுனால நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணிடுவீங்களா? எமோஷனல் ட்ரேடிங் வந்து பண்ண மாட்டிங்களா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல. இந்த 21 டேஸ் இந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்து நீங்கள் பண்ணதுனால அந்த சேலஞ்சு நீங்கள் முடிக்கும்போது ரிசல்ட் வந்து வரும் இல்லையா? அதில் தெரியும், ஓ இவ்வளோ ஈஸியாகவே ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுமா? 200 ட்ரேடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 21 ட்ரேடு தான் பண்ணியிருக்கேன் 21 நாளும். ஆனால் நான் ப்ராஃபிட்டில் வந்து இருக்கேன். இனிமேல் நான் இப்படியே ட்ரேடு வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்கள் வில் பவர் வந்து அதிகமாகும். ட்ரேடிங்னா என்னென்னு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எமோஷனல் ட்ரேடிங் வந்து பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதிரி சேலஞ்சு வந்து எடுத்துருங்க. உங்கள் லைஃப் இப்போ என்ன ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அது எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். இது சும்மா வந்து நான் சொல்ல விரும்பலை, மோட்டிவேஷ்னலாக அந்த மாதிரிலாம் சொல்லலை. உண்மையாகவே இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நிச்சயமாக சேலஞ்சு வந்து ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். செகண்ட் ஒன், நான் இப்போ ஒரு என்ட்ரி கொடுக்குறேன், எனக்கு லாஸ் வந்து வருது அப்படின்னா நான் திரும்பியும் மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன நடக்குங்க? ஓகே, ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணியாச்சு, மார்க்கெட் திரும்ப கீழே வருது, திரும்ப மேலே போகுது, இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன்? ஓகே, இந்த இடத்துல வந்து விடக்கூடாது, மார்க்கெட் திரும்பியும் வந்து மேலே வந்து போகிறாங்க, அப்போ நம்ம மேலே வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து கொடுத்துடலாம். நல்லா வந்து மேலே போய்கிட்டு இருக்கேன், பிரேக் அவுட் நடக்குது, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே இங்கேருந்து மேலே போகணும்னு சொல்லிட்டு. இப்படி என்ட்ரி கொடுப்பீங்க, கீழே வரும், ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், அதை தாங்கிக்க முடியாது உங்களால். திரும்பியும் லாஸா என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பியும் ட்ரேடு வந்து பண்ணுவீங்க, கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகும். இது நிறைய பேருக்கு வந்து நடக்குதுங்க. ட்ரேடிங்குள்ளே வந்தாலே இது நடக்குதுங்க. அப்போ நீங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடு பண்ணும்போது லாஸ் வந்து வருது அப்படின்னா ஓகே, லாஸ் வந்து வந்துருச்சு, இதுக்கு மேலே ட்ரேடு வந்து பண்ண போகிறது கிடையாது,
லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுங்கள், ஃபோனை ஆஃப் பண்ணுங்கள், வேறு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. இது வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரேடை வந்து பண்ணியே தீர்வோம் நம்ம. அது போகிற போக்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ மார்க்கெட்டிங் இருந்து பயங்கரமாக கீழே வந்து வராங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுந்துருச்சு, நீங்கள் ஒரு 10,000 போட்டிங்க அப்படின்னா ஒரு 5K 10K கூட கிடச்சிரும். ஸோ அந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ப்ராஃபிட்டை நம்ம விட்டுறக்கூடாது. இப்படி உங்கள் மனசு வந்து சொல்கிறனால நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, லாஸஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் நினச்ச மாதிரியே ப்ராஃபிட்டும் கொடுத்துரும், ஆனால் எல்லா நாளுமே கொடுக்காது. அந்த இடத்துல மாட்டிக்குவீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஒரு 10க்கு 7 8 ட்ரேடில் ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க. ஒரு 2 ட்ரேடில் லாஸ் பண்ணி மொத்த கேபிட்டலையுமே அந்த ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பாங்களே 8 ட்ரேடில், அந்த 8லையுமே ப்ராஃபிட் பண்ணதை அந்த 2 ட்ரேடில் வந்து லாஸ் வந்து பண்ணுறாங்க. இப்படியுமே நடக்குது. ஸோ உங்களுக்கு லாஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கோங்க. யூடியூப்பில் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து படிங்க. நானுமே ட்ரேடிங்கை பற்றி 3 புத்தகம் எழுதியிருக்கேன், அதெல்லாம் படிங்க. எனக்கு ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா நான் ஸ்விங் ட்ரேடிங்க்காக ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்குது, கம்ப்ளீட்டாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியும் கற்றுக்கோங்க, சரிங்களா? இப்படி லாஸ் வந்து வருது அப்படின்னா வேறு வேலையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, சார்ட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காமல். ஓகே, தேர்டு ஒன் கொஞ்சம் கஷ்டம்தான். அது பண்ணுறது ஈஸி தான், ஈஸி மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை பண்ணி பார்க்கும்போது தான் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்க. நான் ஒவ்வொரு நாளும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் லைஃப்பில் பெரிய மாற்றம் வருது வரலை, அதை எல்லாத்தையும் தாண்டி நான் என்னுடைய கடமையை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு சேலஞ்சு முடியுதா, திரும்ப இன்னொரு சேலஞ்சு வந்து ஆரம்பித்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படித்து எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குது. ஆர்மிக்கு போகணும் அப்படின்னா 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், ரன்னிங்லாம் வந்து போக வேண்டியது இருக்குது. இப்படி நிறைய ஃபீல்டில் இந்த மாதிரி நம்ம உழைப்பை வந்து காலையில் 5 மணி 4 மணிக்கே போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் ட்ரேடிங்க்கு மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா 9 மணிக்கு வராங்க, 9:15க்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. இது நியாயமா? அப்போ ட்ரேடிங் வந்து டிசிப்ளின் இல்லாத தொழிலா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும், ஆர்மிக்கு போகணும் போலீஸ் ஆகணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரன்னிங் போகிறதுக்கு எக்ஸாமுக்கு எந்திரிச்சு படிக்கணும். இப்போ கூட நிறைய ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் காலைல 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஆகணும். இப்படி எல்லாத்துக்குமே டிசிப்ளின் தேவைப்படுது, டைம் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. ஆனால் ட்ரேடிங்க்கு மட்டும் அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் விட கஷ்டமான ஒன்றுங்க ஷேர் மார்க்கெட். அதை புரிஞ்சுக்கிறது, அதில் ப்ராஃபிட் பண்ணுறது. அப்போ அதுக்கு நீங்கள் இதெல்லாம் விட எவ்வளோ எஃபோர்ட் வந்து போட்டு ஆகணும். ஸோ நிச்சயமாக காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால் தினம் எழுந்திருக்க முடியலையா, ஒரு 3 நாள் எழுந்திரிங்க, 2 நாள் தூங்குங்க, ஒரு 3 நாள் எழுந்திரிங்க. இப்படி ரொட்டீன் வந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நிறையா நல்லது நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்களாகவே நிறைய சேலஞ்சு வந்து ஆரம்பிப்பீங்க. என்ன மாதிரி? எனக்கு இதுவுமே என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பாடம் எடுத்துச்சுங்க. காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறது நிறைய பெனிஃபிட் பண்ணி கொடுத்துச்சு என் லைஃப்பில். அதை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு 6 புத்தகம் எழுதியிருக்கேன். ட்ரேடிங்காக ஒரு 3 புத்தகம், எனக்காக ஒரு 3 புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். இதில் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நடந்துச்சுங்க. ஸோ நீங்களும் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து பண்ண பாருங்கள். ஸோ உங்கள் லைஃப் மாறுறதை நீங்களே வந்து கண்கூட வந்து பார்ப்பீங்க. அடுத்து 4th, ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 2000 ஸ்டாப் லாஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அந்த 2000 ஸ்டாப் லாஸில் நம்ம எக்ஸிட் வந்து கொடுக்கணும். ப்ரோ நான் 2000 ஸ்டாப் லாஸ் வந்து போடுறேன் ப்ரோ, இப்போ 2000 வருது அப்படின்னா டக்குன்னு 4000 போயிடுது லாஸு. திரும்ப யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே 10,000 லாஸ் ஆயிடுது, கேபிட்டல் மொத்தமே லாஸ் ஆயிடுது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மாதிரி மார்க்கெட் வந்து கீழே விழும் மேலே ஏறும். அந்த டைமில் நம்ம மாற்றி என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி லாஸ் வந்து வரதான் செய்யும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜிடிடி ஆர்டர் வந்து போடுங்க. என்ட்ரி கொடுத்ததும் போட முடியும், இல்லை என்ட்ரி கொடுக்கும் போதே நீங்கள் ஜிடிடி ஆர்டர்லாம் போட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் வந்து போட்டு என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். அது எனக்கு போட தெரியாது ப்ரோ அப்படின்னா நான் லைவாகவே எப்படி போட்டு ட்ரேடு வந்து பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், இல்லை கமெண்டில் கூட கொடுக்குறேன், செக் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த லாஸை தாண்டி வரப்போகிறது கிடையாது. அதை மீறி நம்ம எமோஷ்னலாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நான்லாம் அங்கே ஒரு நாள் ஒரு 2K நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருந்தேன் ட்ரேடிங்கை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி, 5 இயர்ஸ் முன்னாடி, சரிங்களா? எனக்கு 2Kக்கு பதிலாக ஒரு 8K சம்திங் லாஸ் வந்து வந்துருச்சு. தனியாக இருக்கிற ரூமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப இன்னொரு 10K வந்து போடுறேன். அதை வச்சு நிறைய பயங்கரமாக கோவத்தில் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறேன். இங்கே எதுவுமே மாறல, எதுவுமே என்னால் மாற்ற முடியலைங்க.
நம்ம மேலே என்ட்ரி கொடுத்தா கீழே போகும், கீழே என்ட்ரி கொடுத்தா மேலே போகும். ஸோ மார்க்கெட்டை சார்ட்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த திறமை வந்து இல்லை, அந்த திறமை வந்து யாருக்குமே இல்லை. ஆனால் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன். அது எல்லாராலையுமே வளர்த்துக்க முடியும். நீங்களே கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்ம சரியான விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கணும். தவறான இடத்துல நம்ம எவ்வளோ முயற்சி வந்து பண்ணாலும் சரி, அது சரியாக வந்து முடியாது. ஸோ சரியான இடத்துல முயற்சி வந்து பண்ணாலே போதும், அது சரியாக வந்து முடியுங்க. ஸோ 4 விஷயங்கள் பார்த்தாச்சு. லாஸ்ட்டு 5th ஒன், தவறுகள் எல்லாருமே பண்ணுவோம். எல்லா பிஸ்னஸில் எல்லா ஜாப்லையுமே தவறுகள் வந்து நடக்கும் இல்லையா? அதை ஒரு டைரியில் வந்து எழுதுங்க. ட்ரேடிங் ஜர்னலில் உங்களுக்காக ஒரு ட்ரேடிங் ஜர்னலை வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற லாஸ், ஏன் லாஸ் பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணுறீங்க, இனிமேல் பண்ணாமல் இருப்பீங்களா, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ லாஸ் வருது, எவ்வளோ டார்கெட் போடுவீங்க, இப்படி எல்லாத்தையும் பற்றியுமே எழுதி வைங்க. இப்படி நான் ஒரு 5 வருஷமாக எழுதி வந்து வச்சுருக்கேன். அதை எடுத்து பார்க்கும்போது இதை நிச்சயமாக ஒரு புத்தகமாக கொடுத்தோம் அப்படின்னா நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கோர்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி தான் நான் புக் எழுதவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்ட்டு ட்ரேடிங் புக் இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னலாக தான் இருக்கும். அது நிச்சயமாக எழுதுங்க. அது உங்களை மாற்றும், உங்களுடைய வில் பவரை அதிகப்படுத்தும், சரியான வழியை வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ தான் தப்பு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ எமோஷனல் ட்ரேடிங் வந்து பண்ணுறான் அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. திரும்ப திரும்ப பண்ணிவிட்டு எழுதும் போது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் எழுதுறான் இல்லையா? இன்னொரு டைம் வந்து எழுத யோசிப்பான், அது பண்ண மாட்டான், அப்படியே மாறிக்குவாங்க. இது மனிதனுடைய சைக்காலஜி, சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை முயற்சி வந்து பண்ணி பாருங்கள். ஆனால் நிச்சயமாக இது எல்லாமே ப்ராக்டிக்கலான விஷயங்கள். இது நீங்கள் பண்ணாலே போதும், லாஸஸ் வந்து வராது. எமோஷ்னலாக ட்ரேடு வந்து பண்ண மாட்டீங்க. இங்கே எமோஷ்னல் ட்ரேடு பண்ணி, அதிகமான ட்ரேடு பண்ணி, கோவமாக ட்ரேடு பண்ணி ஒருத்தங்க லாபம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எந்த ஒரு சரித்திரமும் இல்லை. இங்கே ப்ராஃபிட் பண்ணவங்க டிசிப்ளினாக, பொறுப்பாக, பொறுமையாக ட்ரேடு பண்ணி தான் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.